ஹாய் கைஸ், மார்னிங்கே ஆக்டிங் கிளம்பிட்டோம். நாம் எங்கே போகிறோன்னா சத்வாச்சாரிக்கு தான் போயிட்டு இருக்கோம். சத்வாச்சாரிக்கு பார்த்தீங்கன்னா விஐடியிலேருந்து சத்வாச்சாரிக்கு நியூவாக ரோடு போட்டுட்ருக்காங்க. அது வழியாக தான் போயிட்டு நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போனோம். கஸ்டமர் லொக்கேஷன்லேருந்து வண்டியை எடுத்ததும் ஃபஸ்ட்டு பெட்ரோல் தான் போட்டோம். பெட்ரோல் போட்டதும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு வரணும். நாம் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு சித்தூர், பழமநீர், கோலார், ஒஸ்கோட்டா வழியாக தான் பெங்களூர் போக போகிறோம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். சித்தூர் தாண்டிங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கும். போகிற வழியிலே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஸ்ரீனிவாசாவில் தான் நிறுத்தியிருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் இனிப்பாக இருந்தது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வடை ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாம் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மொத்தமாக இந்த வழியில் பார்த்தீங்கன்னா 4 டோல்கேட் வருது. ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒஸ்கோட்டா போகிற வரைக்கும் இந்த மாதிரி மலை, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரோடு ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கெலாம் பெங்களூரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம் போகிறது சாட்டர்டேன்றதால அந்தளவுக்கு டிராஃபிக் ஒன்றும் இல்லை. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இறக்கி விட்டு நாம் பார்க்கிங்கில் தான் நிறுத்தியிருந்தோம். இந்த பார்க்கிங் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த பார்க்கிங் 4-5 கம்பெனிக்கு சொந்தமானதான். நாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து 4வது மாடியில் பண்ணியிருந்தோம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 ஃப்ளோர் பார்க்கிங்காக மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் வந்ததும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அண்ணா இங்கே தான் ஹோட்டலில் ஜிஎம்மாக இருக்காருன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் போகும்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாம் கிளம்பிட்டோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இன்னும் முடியலப்பா, இப்போவே பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுத்துகிட்டு கம்பெனிக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து டைரெக்டாக இப்போ சென்னைக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்த வழியே தான் சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஒஸ்கோட்டா, பழமநீர், சித்தூர், ராணிப்பேட்டை வழியாக தான் இப்போ நாம் போக போகிறோம். ஒசூர், திருப்பத்தூர் வழியாக போகலாம். ஆனால் அந்த வழியில் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு இந்த வழியிலே கிளம்பிட்டோம். ஒரு 9 மணி போல் சித்தூரை கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தூர்லேயே ஒரு ஹோட்டலில் ஒன்று சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு நானும் கஸ்டமரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாம் பார்த்திங்கன்னா சித்தூரை தாண்டி இருக்கிற டோலை தான் இப்போ கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற கார் வந்து 20 மினிட்ஸாக அங்கேயே நின்றுட்டு இருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம டோலை கிராஸ் பண்ணோம். சென்னை ரீச்சாக 12 மணி ஆகும்னு காட்டியிருந்தது. ஸோ அதனால் காஃபி குடிச்சிட்டு கிளம்பலான்ட்டு காஃபி குடித்தோம். நைட் டைமில் தூக்கம் வருதுன்னா டீ குடிக்கிறதுக்கு பதிலாக காஃபி குடிங்க. காஃபியில் கஃபைன் அதிகமாக இருக்கிறதால தூக்கம் வராது. நாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சென்னை ரீச் ஆகிட்டோம். நாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஒரு மணி போல் ரீச் ஆனோம். ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். ஆஃபீஸில் போயிட்டு கஸ்டமர் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அகைன் ரிட்டன் வந்ததும் பார்த்தீங்கன்னா நாம் வேலூர் கிளம்பிட்டோம். நைட்டு 2 மணி போல் செம பனியாக இருந்தது. ரோடே பார்க்கவே ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்தது. நைட்டில் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா டிவைன் கஃபேல ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வேலூர் ரீச் ஆகிட்டோம். கஸ்டமரை பார்த்தீங்கன்னா அவங்க லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு நாமளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க கைஸ். டாடா, பை பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.